ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெய்ச்சோறு எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். நம்ம அதுக்கு தேவையான நெய் ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இந்த மசாலா ஐட்டமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம அது கூட போட்டு ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளிங்கிறது ஆப்ஷன் தான். சரி, அது ஒரு மணத்துக்காக நம்மளும் போடுவோம்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் நல்லா அவ்வளோ வராதுன்னு நினச்சா, ஆனால் சூப்பராக செம்மையாக வந்துச்சு. அப்புறம் நம்ம எரிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுப்போம். உப்பை போட்டு கிளறினா கூட கொஞ்சம் நம்ம வேகும், டக்குன்னு வெந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமாகும். அதுக்காக நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம போட்டு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கிளறி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான கிஸ்மிஸ் பழமும் அண்டிப்பருப்பும் நம்ம போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு அண்டிப்பருப்பு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இல்லை. நாங்கள் இது இருந்தனால டேஸ்ட்டுக்காக நாங்களும் அதையும் போட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை அடிக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தேவையான மசாலாக்கள் என்னெல்லாம் இருக்கோ அதையும் நம்ம போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை நம்ம அது கூட போட்டுக்கலாம். இது நம்ம மணத்துக்காக போடுறோம். அதையும் போட்டு நல்லா கிளறிக்கலாம். கிளறி முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆல்ரெடி நம்ம நெய்ச்சோறு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி அரிசி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் 1.5 கப்பு பிரியாணி அரிசி தான் வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய புளிக்கும். அதுக்காக தான் 1.5 கப்பு அரிசி ஊற போட்டு நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷன் தான். தேங்காய் பால் போட்டால் கொஞ்சம் சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு தேங்காவை திருவி அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் பால் எடுத்து அந்த பாலையும் ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 2 விசில் வர்றது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 விசில் முடிச்சப்பறம் நல்லா உடையவும் கூடாது. சாப்பாடு கரெக்டான பதத்தில் வெந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். நம்ம மூடி போட்டு மூடியாச்சு. நல்லா கரெக்டாக 2 விசிலில் வெந்துட்டு பாருங்கள். அப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் நெய்யை மேலோடி ஊற்றி நம்ம கலர்னா கம சுவையான நெய்ச்சோறு கீ ரைஸ் ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நாங்கள் நினைக்கிறத விட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்ன வீடியோ பண்ணலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.